அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் தனலக்ஷ்மி, கோவை வின் யோகா சென்டரிலிருந்து தொடர்ச்சியாக குட்டி குட்டி கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய குட்டி கதை, மனிதர்கள் எல்லாருமே படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனிதர்களுடைய பிறப்பே. ஆனால் எல்லாருமே அதை செய்கிறோமா அப்படின்னா, எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தையே மறந்துட்டு எதன் பின்னாடியோ போய்கிட்டு ஏதோ ஒரு சிந்தனையிலேயோ ஏதோ ஒரு நித்தமும் ஏதோ ஒரு டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றிய ஒரு குட்டி கதை தான். ஒரு ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 நண்பர்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஓடமும் கிடையாது, ஆற்றில் வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்குது, ஓடமும் கிடையாது. இப்போ இங்கேருந்து கரையை கிடக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு பெரிய ஆஜானு பாகுவான தோற்றத்தில் ஒரு பெரிய காளை மாடு ஒன்று வருது. தண்ணியை பார்க்குது. அதோட உடல் வாகுக்கு அது ஆற்றை கடந்து போகிறதுங்கிறது அதுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அசால்ட்டாக இறங்கி அந்த ஆற்றுக்குள்ளே நடக்க தொடங்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நண்பர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, உடனடியாக குபீர்னு தண்ணிக்குள்ளே குதித்து அந்த காளை மாட்டோட வாழை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அந்த காளை மாடும் என்ன பண்ணுதுன்னா, அசால்ட்டாக கரையை கடந்து போகுது. இவனும் அந்த மாட்டோட ஒன்றா சேர்ந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கரையில் போய் நீந்தி போய் சேர்ந்துட்டான். இப்போ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கிற இன்னொரு நண்பன், நமக்கு ஏதாவது வாழ் கிடைக்காதா, வந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு நாய் அதே மாதிரி இந்த ஆற்றை கடக்கிறதுக்காக நிற்கிது. நாய் எப்போவுமே நல்லா நீச்சல் அடிக்கக்கூடிய குணம் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ அதை என்ன பண்ணுன்னா, நீச்சல் அடித்து அந்த பக்கம் போயிடும். ஸோ அதை என்ன பண்ணுது அப்படின்னா, இறங்கி நடக்கலான்னு ஆரம்பிக்குது. இவன் அதுக்குள்ளே என்ன பண்ணுறான் அப்படின்னா, குபீர்னு தண்ணியில் குதித்து நாயோட வாழை பிடிச்சிக்கிறான். கொஞ்சம் தூரம் கூட மூவ் ஆகலை. என்னாச்சு அப்படின்னா, நாய்க்கு இவனோட வெயிட்டோடு சேர்த்து உள்ளே இழுக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் வாழுன்னு கத்த ஆரம்பிச்சிருது. இப்போ இவர்கள் இருவரும் போக வேண்டிய திசை வேறு, போய்கொண்டிருக்கிற திசை வேறு. மனிதர்களில் பல பேர் இன்றைக்கி அப்படித்தான் இருக்கும். நம்முடைய நோக்கம் வேறாக இருக்கலாம். வந்த நோக்கமே என்னது, எப்போதுமே ஹாப்பினஸ் தான். அதை மறந்துடுறோம். எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காமல் தேவையில்லாத ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்த நோக்கத்தையும் மறந்துடுறோம். இதே போல தான் 2-3 நண்பர்கள் சேர்ந்து ஆற்றங்கரையில் நடந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு பெரிய கம்பளி மூட்டை ஆற்றுல வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தேன் ஒருத்தர் என்ன சொன்னான், டேய் ஏதோ தண்ணியில் பெருசாக அடிச்சிட்டு வருது, பெரிய மூட்டையாக இருக்குது, இதில் ஏதோ பெருசாக கிடைக்கும் போலன்னு டபார்னு தண்ணிக்குள்ளே எட்டி குதித்து போய் அந்த கம்பளி மூட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரலான்ங்கிற ஐடியாவோட போகிறான். கொஞ்ச நேரம் ஆகியும் இந்த நண்பன் கரைக்கு ஒதுங்கி வரலை. உடனே இங்கிருந்து நண்பர்கள் எல்லாம் கத்துறாங்க, டேய் அது கம்பளி மூட்டை ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா விட்டுட்டு வந்துரு, உன்னால் அதை இழுக்க முடியலன்னா விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நண்பன் அங்கிருந்து என்ன சொல்கிறான்னா, டேய் நான் அதை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நான் பிடிச்சிட்டு இருக்கிறது கம்பளி மூட்டை இல்லை கரடி குட்டின்னு சொன்னானா. இதே போல தான் மனிதர்கள் பலரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வந்ததோட நோக்கத்தை மறந்துட்டோம், ஏதேதோ பின்னாடி போயிட்டு நித்தமும் ஏதோ சிந்தனையை ஆழ்ந்திருக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நித்தமும் நித்தியானந்தமாக ஆனந்தமாக இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறி போகிறார்கள், சரியாக பற்றுகிறவர்கள் கரையை விடுகிறார்கள், பற்றையே விடுகிறவர்கள் கடவுளாக மாறுகிறார்கள். கடவுளோட நிலை என்னது, எப்பொழுதுமே ஆனந்தமும் அமைதியும் தானே. நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் அந்த ஆரோக்கியமான வாழ்வு வேணும் அப்படின்னா, எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு வந்ததின் நோக்கத்தை அறிந்து எதன் மீதும் பற்று வைக்காமல் பற்றற்ற பற்றுடன் வாழ்வது நித்தமும் நம்மை ஆனந்தமாக வைத்திருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.